திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்ப மனு 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. என்னென்ன இடங்கள் இடம்பெற்றிருக்கிறது? திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை குழுவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது கூட்டணி கட்சிகளுடன் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளை தற்பொழுது திமுக தலைமை அலுவலகத்திடம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்த எந்த தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் விருப்ப தொகுதிகளை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கு இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் சிபிஐ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தளி, அதே போல திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 10 தொகுதிகள் பட்டியலை வழங்கி இருக்கிறது திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நிறைவு பெற்றதற்கு பிறகாக தொகுதிகள் வழங்கக்கூடிய அடுத்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதையிலும் காங்கிரஸ், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அனைத்து கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்த பிறகாக என்னென்ன தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்ப மனு 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் விருப்ப பட்டியலை வழங்கியிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. என்னென்ன இடங்கள் இடம்பெற்றிருக்கிறது? திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை குழுவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது கூட்டணி கட்சிகளுடன் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளை தற்பொழுது திமுக தலைமை அலுவலகத்திடம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்த எந்த தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் விருப்ப தொகுதிகளை கொடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 5 தொகுதிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கு இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் சிபிஐ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தளி, அதே போல திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 10 தொகுதிகள் பட்டியலை வழங்கி இருக்கிறது திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நிறைவு பெற்றதற்கு பிறகாக தொகுதிகள் வழங்கக்கூடிய அடுத்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதையிலும் காங்கிரஸ், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் விருப்ப பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அனைத்து கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்த பிறகாக என்னென்ன தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியது